بسم الله الرحمن الرحيم إنا لننصر رسلنا والذين آمنوا في الحياة الدنيا ويوم يقوم الأشهاد. நம்முடைய ரசூல்மார்களுக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் உலக வாழ்க்கையிலும் சாட்சிகள் நிலை பெறும் நாளிலும் நிச்சயமாக நாம் உதவி செய்வோம். இன்னா லனன்சுர், நிச்சயமாக நாம் உதவி செய்வோம். அந்த நாளிலே யௌமலா யன்ஃபவு ஸாலிமீன மாதிரத்துஹும், அநியாயக்காரர்களுக்கு அவர்களுடைய புகழ் கூறுதல், அவர்களுடைய தங்கடம் கூறுதல், அது அவர்களுக்கு பயனளிக்காது. வலஹுமுல் லஅனத்து வலஹும் சூஉத்தார், அவர்களுக்கு சாபமும் உண்டு, அவர்களுக்கு தீய இருப்பிடமும் உண்டு. வலக்கத் ஆத்தைனா மூசல் ஹுதா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நேரான பாதையை, ஹிதாயத்தை நாம் கொடுத்தோம். வஅவ்ரஸ்னா பனி இஸ்ராயீல் அல் கிதாப், இஸ்ராயேலுடைய சந்ததியினர்களுக்கு இஸ்ராயேலுடைய சந்ததியினர்களை வேதத்துக்கு நாம் வாரிசாக ஆக்கினோம். அந்த வேதமாகப்பட்டது ஹுதவ் வ ஸிக்ரா லிஉலில் அல்பாப், நேர்வழி காட்டியாகவும் அறிவானவர்களுக்கு உபதேசமாகவும் இருந்தது. நாயகமே ஃபஸ்பிர், பொறுமையாக இருங்க. இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. வஸ்தக்ஃபிர் லி ஸம்பிக, உங்கள் பாவத்துக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக பில் அஷிய்யி வல் இப்கார், காலையிலும் மாலையிலும் உங்களுடைய இறைவனுடைய புகழை தஸ்பீஹ் செய்யுங்கள். இன்னல்லதீன யுஜாதிலூன ஃபி ஆயாத்தில்லாஹி பிகைரி சுல்தானின் அதாஹும், எவர்கள் தங்களிடத்திலே வந்த அல்லாஹ்வுடைய திருவசனங்களின் விஷயத்திலே ஆதாரமே இல்லாமல் தர்க்கம் செய்கின்றார்களோ, அத்தகையவர்கள் இன் ஃபீ சுதூரிஹிம் இல்லா கிபருன், அவர்களுடைய உள்ளங்களிலே பெருமையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. மனசு ஃபுல்லாக பெருமை தான் வச்சிருக்கிறானுங்க. மாஹும் பிபாலிகி, ஆனால் அந்த பெருமையையும் அவர்கள் அடைய மாட்டார்கள். ஃபஸ்தைது பில்லாஹ், அல்லாஹ் தஆலா இடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர், நிச்சயமாக அந்த அல்லாஹ் அவன் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் அந்த அல்லாஹ் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா ரசூல்மார்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி புரிவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். இந்த ஆயத்தில் ரசூல்மார்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான். ஆனால் நாம் சரித்திரங்களை எடுத்து பார்க்கின்ற போது சில ரசூல்மார்களை அவர்களுடைய சமுதாய மக்கள் கொலை செய்திருக்கிறார்கள். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், ஷையா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் எல்லாம் அவங்க சமுதாய மக்கள் அவர்களை கொலை செய்தார்கள். சில நபிமார்களை பார்த்தால் அந்த சமுதாய மக்கள் அந்த நபிமார்களை ஊரை விட்டு விரட்டினாங்க, ஊரை விட்டு போக வச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வானத்தின் பக்கமாக ஹிஜ்ரத் செய்ய வைத்தார்கள். அல்லாஹ் தஆலா வானத்தின் பக்கமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி கொண்டான். குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகின்றது. இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருது. என்ன கேள்வின்னு சொன்னால், ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்குறானே, அப்போ நபிமார்களை எப்படி கொண்டானுவோ, நபிமார்களை எப்படி ஊரை விட்டு விரட்டினானுவோ, நபிமார்களை எப்படி கஷ்டப்படுத்தினானுவோ, அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி பூர்த்தியாகவில்லையா? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று ஏற்படுகிறது. அதுக்கு ரெண்டு விதமான பதில் சொல்லப்படுகிறது. ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், இது பொதுப்படையான செய்தி, அதாவது பொதுப்படையான செய்தியை சொல்லி கொஞ்சத்தை கருத்து கொள்வது. இது புழக்கத்தில் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கின்றது. லொகத்தன் டிக்ஷனரி உடைய அந்த முறை பிரகாரம் இது புழக்கத்தில் இருக்குது. ஒருத்தனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ கொஞ்சம் உதவி பண்ணியிருப்பான், ஆனால் நான் தான் உதவி பண்ணேன், நான் தான் பண்ணேன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ மொத்தமாக பண்ணாங்கன்னு அர்த்தமா? ஏதோ கொஞ்சம் பண்ணாங்க அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இது. இது ஒரு பதில் உலமாக்கள் சொல்கிறாங்க.
இன்னும் ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் உதவி செய்வான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பழி தீர்ப்பான். யார் யாரெல்லாம் நபிமார்களுக்கு கஷ்டம் கொடுத்தார்களோ, நபிமார்களை கொலை செய்தார்களோ, நபிமார்களை வேதனைப்படுத்தினார்களோ, ஊரு கடத்தினார்களோ, அல்லாஹ் அவங்களையெல்லாம் சும்மா விடல. எல்லா பயலையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை தண்டித்து தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் தண்டித்தான் தான். ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமை எல்லாம் கொன்றவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவங்க விரோதிகளையே அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டினான். அந்த விரோதிகள் நபிமார்களை கொன்றவர்களை, அந்த விரோதிகள் அவர்களுடைய விரோதிகளே என்ன பண்ணாங்க? கொன்று அவர்களுடைய இரத்தத்தை ஆறாக ஓட்டினார்கள். இது வரலாறு சொல்லுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேவலமான மரணத்தை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர்களுடைய விரோதிகளையே அவர்கள் மீது சாட்டி கேவலமான மரணக்குழியிலே அவர்களுடைய விரோதிகள் தள்ளினார்கள். நம்ரூதுடைய சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே துனியா அறிஞ்ச சம்பவம், அவ்வளோ எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். நம்ரூதுடைய சரித்திரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை விட்டு வச்சானா? அவன் போட்ட ஆட்டத்துக்கு எல்லாம் அல்லாஹ் பாடம் கற்றுக் கொடுத்தான். கேவலமான மரணத்தை அந்த நம்ரூது அடைந்தான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த யூதர்கள் தூக்கு மேடை ஏற்றினார்களோ, ஈசா அலைஹிஸ்ஸலாம் தூக்கு மேடையில் ஏற்றலை. ஆனால் அவங்களுடைய எண்ணம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அந்த யூதர்கள் இருக்கிறார்களே, அவர்களை அசீஸாகிய ஹக்கீமாகிய அந்த அல்லாஹ் ரோமியர்களை அவர்கள் மீது அல்லாஹ் சாட்டினான். அந்த ரோமியர்கள் அவர்களை கேவலப்படுத்தி அவர்களை சின்னாபின்னப்படுத்தினார்கள். கியாமத்துக்கு பக்கத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள் இல்லையா உலகத்திற்கு மறுபடியும். அப்போ தஜ்ஜாலை கொல்லுவதோடு சேர்த்து யூதர்களையும் சேர்த்து தான் கொல்லுவார்கள். இஸ்ராயல்காரன் இருக்கான, யார் அவன்? இஸ்ரேல் யூதன் யஹூதி. தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொல்லும்போது அந்த தஜ்ஜாலுடைய படையில் இந்த இஸ்ரேல்காரன் தான் இருப்பான். இந்த இஸ்ரேல்காரன் தான் அவன் கூட இருப்பான், தஜ்ஜால் கூட. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொல்லுகின்ற போது இந்த யூதர்களையும் சேர்த்து, அவனுடைய படை பட்டாளத்திலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களையும் சேர்த்து கொல்லுவார்கள். இந்த யூதர்களையும் சேர்த்து கொள்ளுவார்கள். பிறகு துனியாவிலே நீதமான ஆட்சி செலுத்துவார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலுவைகளை உடைத்து எறிவார்கள், பன்றிகளை கொன்று குவிப்பார்கள். இஸ்லாத்துடைய சட்டம் 2, ஒன்று இஸ்லாம் ஏற்றுக்கோ, இல்லை ஜிஸியா கட்டு, இல்லை கப்பம் கட்டு. இது 2 இருக்குது. ஒன்று இது, இல்லைன்னா அது. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால் இது 2 தான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்ததற்கு அப்புறமேல பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான், இஸ்லாமை ஏற்றுக்கோ, அடுத்த ஆப்ஷனே கிடையாது. இஸ்லாம் உலகம் ஃபுல்லாக முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க, முஸ்லீம்கள் தான் இருப்பார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்தில். இஸ்லாம் தான் உலகம் முழுவதும் பரவக்கூடிய மார்க்கம். இப்படியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய உதவியை அல்லாஹ் காட்டினான். இதுதான் அல்லாஹ்வுடைய பழக்கமும் கூட. ஆரம்பத்திலும் அதுதான், இப்போ வரைக்கும் அல்லாஹ்வுடைய பழக்கம் அதுதான். கயாமத் வரைக்கும் அல்லாஹ் அப்படித்தான் நடந்து கொள்வான். மூமினான அடியார்களுக்கும் உலகத்திலே அல்லாஹ் உதவி செய்வான். இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லஸீன ஆமனூ ஃபில் ஹயாத்தித் துன்யா. உலக வாழ்க்கையிலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். அவர்களுடைய விரோதிகளிடத்தில் அல்லாஹ்வே போய் பழி தீர்ப்பான். இவங்க போய் பழி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது. மூமின்களையோ ரசூல்மார்களையோ சீண்டினார்கள் அப்படின்னு சொன்னான், மூமினாக இருக்கணும்ல. இவன் இருக்கிற ஹராம் ஜாதா வேலை எல்லாத்தையும் பார்க்குறான், கேட்டால் மூமின்னு சொல்லிக்கிறான். அப்புறம் எங்கேருந்து அல்லாஹ்வுடைய உதவி வராது. இவன் உண்மையான மூமினாக இருந்தால் இவனுக்கு பகரமாக அல்லாஹ் அவனை பழி தீர்ப்பான். இவன் கண்ணுக்கு அல்லாஹ் குளிர்ச்சியை கொடுப்பான். சஹீஹ் புகாரியில் இருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய ஒரு அறிவிப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா கூறினான், எந்த மனிதன் என்னுடைய நண்பனோடு விரோதம் கொள்வானோ அவன் என்னோடு போர் தொடுத்து விட்டான். அல்லாஹ்வே சொல்கிறான், என்னோடு போர் தொடுத்து விட்டான். அல்லாஹ்வோடு போர் தொடுத்து எவனால் ஜெயிக்க முடியும்?
எவனாலையும் ஜெயிக்க முடியாது. இன்னொரு ஹதீஸில் இருக்கிறது, என்னுடைய நண்பர்களுக்காக நானே பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுகின்றான். எப்படியாக ஒரு சிங்கம் அது பழி தீர்க்குமோ அதுபோல் பழி தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ஹதீஸிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதன் அடிப்படையிலே தான் மாலிகுல் முல்க் அல்லாஹ் இருக்கின்றானே, நூஹ் நபியினுடைய சமுதாயம், ஆது கூட்டத்தார்கள், சமூது கூட்டத்தார்கள், அஸ்ஹாபுர் ராசுகள், லூத் நபியினுடைய சமுதாயம், அஹ்ல மதியன்கள், இவங்க எல்லாரும் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள், சத்தியத்துக்கு புறம்பாக நடந்தார்கள். இவர்களை அல்லாஹ்வே பழி தீர்த்தான். ஒவ்வொருத்தனாக தேடி தேடி அல்லாஹ் அளித்தான். யாரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விட்டு வைக்கவில்லை. ஆனால் யார் மூமினாக இருந்தார்களோ அவங்கள அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றினான். அவர்களை அல்லாஹ் ஒன்றும் செய்யலை, அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காப்பாற்றினான். இமாம் சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், எந்த சமுதாயத்திலே அல்லாஹ்வினுடைய ரசூல்மார்கள் வருகிறார்கள் அல்லது ஈமான்தாரியான அடியார்கள் அல்லாஹ்வினுடைய செய்திகளை கொண்டு வந்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அந்த சமுதாயம் அந்த நபிமார்களிடத்திலேயோ அல்லது அந்த மூமினான மனிதர்களிடத்திலேயோ அவமரியாதையாக நடந்து கொண்டால், ஏதாவது அவமரியாதை அவர்களிடத்திலே நடந்து கொண்டால் அவர்களுக்கு கண்டிப்பாக அதற்குண்டான பகரம் கிடைத்தே தீரும். ஏனென்றால் நபிமார்களை அவமானப்படுத்துறதும் ஒன்று தான், நபிமார்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய பைகாமுகளை, அல்லாஹ்வுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்கள், அவர்களை கேவலப்படுத்துவதும் ஒன்று தான். ஸோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்கள கண்டிப்பாக அல்லாஹ் பழி தீர்ப்பான், நிச்சயமாக அல்லாஹ் பழி தீர்ப்பான். அதே காலத்தில் அவங்க காலத்திலேயே அல்லாஹ்வினுடைய வேதனை அவர்கள் மீது கொட்டென்று கொட்டத்தான் செய்யும், அதில் சந்தேகமே இல்லை. யார் யாரெல்லாம் நபிமார்களை கொலை செய்வதற்காக வேண்டி முற்பட்டார்களோ அப்போ அல்லாஹ் தாலா என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால், அந்த கொலை செய்தவர்களை அழிப்பதற்காக வேண்டி அந்த நபிமார்களை நேசித்தவர்களுடைய ஒரு படையை அல்லாஹ் எழுப்பிவிட்டான். அந்த படை தண்ணீர் தாகம் எடுத்தது போல் இரத்த தாகம் எடுத்து அவர்களுடைய இரத்தங்களை பூமியிலே ஓட்டினார்கள். ஸோ நபிமார்களாகட்டும் மூமின்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, நபிமார்களோ மூமின்களோ, அவங்களுக்கு அல்லாஹ்வினுடைய உதவி இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களினுடைய விரோதிகளை அல்லாஹ் அழிப்பான். அல்லாஹ் அது வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாத்தி துனியா. உலக வாழ்க்கையில் ரசூல்மார்களுக்கும் ஈமான்தாரிகளுக்கும் நாம் உதவி செய்வோம். இங்கே மட்டும் இல்லை, யௌம யகூமுல் அஷ்ஹாத், சாட்சிகள் நிலை பெறும் நாளில் அன்னைக்கு நாம் உதவி செய்வோம். எவன்லாம் வம்புக்கு அவங்களுக்கு சீன்றானா அவன் தேவையில்லாமல் வம்புகளுக்குறான்னு அர்த்தம். அல்லாஹ் அவங்கள விட்டு வைக்க மாட்டான், அல்லாஹ் அழித்து விடுவான். இது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி. பிறகு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாவத் அது முழு உலகத்திலும் பரவியது. அது சம்பந்தமான சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்ல வேண்டும். அது இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு